வீவர்ஸ் உங்களில் பல பேர் சார் உங்களுக்கு என்ன அப்படி ஒரு வன்மம் இருக்குது இந்த Volkswagen ஸ்கோடா மேலே அந்த காரை வாங்காதீங்கன்னு சொல்கிறீங்க. அந்த காரை பற்றின உங்களுக்கு அதோட பெர்ஃபார்மன்ஸ் தெரியுமா, அதோட பில்ட் குவாலிட்டி தெரியுமா, அது மேட் பை ஜெர்மனி தெரியுமா, ஜெர்மன்னா யார் தெரியுமா, கார்னால் யார் என்னென்னு தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா யூடியூப்லேயோ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் போடுறீங்க. நான் என்னைய வந்து திட்டி போடுறீங்க, இல்லை எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்கிறத தாண்டி அந்த கார் மேலே உங்களுக்கு இருக்கிற அந்த பேஷன் தெரியுது. சரியா? அந்த கார் வந்து பார்த்தோன்னா அந்த காரை பற்றி எது சொன்னாலும் உங்களால் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற அந்த இடத்துலேருந்து தான் நீங்கள் அதை போடுறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பதில் சொல்கிறேன். என்னையை பொறுத்தவரை இந்த கார் மேலே எனக்கு எந்த வன்மமும் இல்லை, இந்த கார் மேலே தப்பு இருக்கிறதா நான் சொல்லலை. இந்த பிராண்டு மேலேயும் என்னுடைய கோவமோ இல்லை பிராண்டு சரியில்லைங்கிற சொல்கிறதோ என்னுடைய நோக்கம் அது இல்லை. ஸோ காரு பெர்ஃபெக்ட்டு, பிராண்ட் பெர்ஃபெக்ட், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ப்ராப்ளம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த காரோடைய கேரக்டர் தெரியாமல், அதனுடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு தெரியாமல், இந்த கார் யாருக்கானதுன்னு தெரியாமல் சில பேர் செகண்ட் காரில் இந்த காரை சூஸ் பண்ணிடுறாங்க, வாங்கிடுறாங்க. அதுவும் அவங்களோட ஹார்ட் எர்ன் மணியை கஷ்டப்பட்டு கடவுடன் வாங்கி லோன்லாம் போட்டு வாங்கிடுறாங்க. வாங்கிட்டதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் வந்து மிஸ்ரபிள் ஆகிடுது. அந்த காரணத்தினால தான் நம்ம அந்த காரை வாங்க வேண்டாம்னு சொல்கிறோம். அந்த மாதிரியான மக்களுக்காக மட்டுமே வாங்க வேண்டாங்கிறோம். இந்த காரையோ இந்த பிராண்டையோ யாருமே வாங்கக்கூடாதுங்கிறது என்னோட நோக்கில். புது கார் வாங்குற மாதிரி இருந்தால் இதை வாங்கிக்கங்க. உங்களால் கேபிள் இருக்குது, ஃபினான்ஷியலாக கேபிள்னால் தயவு செஞ்சு வாங்க, சூப்பராக இருக்கும். சரியா? இன் டர்ம்ஸ் ஆஃப் சேஃப்டி, பெர்ஃபார்மன்ஸு, பிராண்ட் வேல்யூ எல்லாமே சூப்பராக இருக்கும். சரியா? அஃப்கோர்ஸ் செகண்ட் மார்க்கெட்டில் உங்களுக்கு சேல் போகாது, அதை மைண்டில் வச்சுங்க. நான் புது காரு அவங்களுக்கு அஃபோர்டபுள் அப்படின்னா செகண்டில் இது போகுமான்னு சொல்லி அவங்க திங்கே பண்ணக்கூடாது. அப்படி திங்க் பண்ணுறவங்களாக இருந்தால் இந்த காரை வாங்காதீங்க. சரியா? முக்கியமாக இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயம், இந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கக்கூடாது, எக்ஸ்பென்சிவாக இருக்குங்கிறதுல முக்கியமான ரோல் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இன்ஜெக்டர்ஸில் தான். சரிங்களா? இதோட இன்ஜெக்டர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். கிட்டத்தட்ட 40,000 ஒரு இன்ஜெக்டர். 4 இன்ஜெக்டர் பார்த்தீங்கன்னா 1.5 lakhs கிராஸ் பண்ணிடும். சரியா? இதெல்லாம் இந்த இன்ஜெக்டர்ஸ்லாம் லைஃப் டைம் கிடையாது, ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபெயிலியர் ஆகும். எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபெயிலியர் ஆகும் யாரும் கெஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா ஃபெயிலியருக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னால ஃபெயிலியர் ஆகுங்கிறது ரொம்ப 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 ரிமோட்டு. சரியா? ஏன்னா இட் இஸ் மேட் பை பாஷ் ஆர் கான்டினென்டல். அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எம்என்சி கம்பெனி, மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இந்த மேனுஃபேக்சரிங்லாம். ஸோ அதனால் நம்ம அவங்கள மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் வராது. உலகத்தில் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் வராத ஒரு மேனுஃபேக்சர் யாருமே இல்லை. பட் அதனுடைய வால்யூம், அதனுடைய பெர்சன்டேஜ் ரொம்ப 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 கம்மி. சரியா? ஸோ லேக்ஸில் வந்து ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போது இந்த இன்ஜெக்டர்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அதே சமயத்தில் இது வந்து ரொம்ப லைஃப் லாங் வரும்னு நினைக்காதீங்க. இது வெரி ஆஃபனாக ஃபெயிலியர் ஆகும். ஃபெயிலியர் ஆகிறதுல ஒரு முக்கியமான காரணம் இந்த நம்ம டீசல் போடுறோம்ல, டீசலில் வர இம்ப்யூரிட்டிஸ். அஃப்கோர்ஸ் இந்த காரை நீங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணல, ஃபியூல் ஃபில்டரை மாற்ற மாட்டேங்கிறீங்க, சரியா டீசல் டேங்கை வந்து ஆஃபனாக க்ளீன் பண்ணி போட மாட்டேங்கிறீங்க, டீசலை வந்து பார்த்தீங்கன்னா போதுமான அளவு மெயின்டைன் பண்ணி ரொம்ப ட்ரையாக ஓட்டுறீங்கன்னா இதெல்லாம் உங்களோட டிஃபெக்ட். ஆனால் நீங்கள் காரணமே இல்லாமலேயே கூட இந்த இன்ஜெக்டர் ஃபெயிலியர் ஆகும். இன்ஃபேக்ட் மேனுஃபேக்சரிங் ரீசன் இல்லாமல் கூட. அது முக்கியமாக டீசல் வந்து இம்ப்யூரிட்டிஸ் ஆச்சுன்னா இங்கே பாருங்கள், டீசல் வந்து இப்படி தான் இருக்கும். சரியா? ஆனால் ஒரு வண்டியில் டிசைர், இந்த வண்டியில் டிசைர் காரில் டிசைர் கார்லேருந்து எடுத்த டீசலுங்க எவ்வளோ இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது பாருங்கள். கீழே எவ்வளோ செடிமெண்ட் பார்ட்டிகல்ஸ் போயிருக்கு பாருங்கள். இப்போ கலக்கிற பாருங்கள் எப்படி ஆயிருக்கு பாருங்கள் டீசல். ஆனால் உங்களில் பல பேர் நிச்சயமாக அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. சார் இது வந்து ஸ்கேம், இது ஃபேக்கு, நீங்கள் வந்து பார்த்தோன்னா வியூவுக்காக இந்த மாதிரிலாம் போடுறீங்க, இதெல்லாம் வந்து பார்த்தா இப்படி ஒரு டீசலே இருக்காதுன்னு நீங்கள் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் அடிப்பீங்க, அடிங்க. சரியா? ஸோ இட்ஸ் நாட் மேட்டர். பட் நான் எடுத்த ஒரு வண்டியில் ஸ்விஃப்ட் டீசல் இப்படி இருந்தது. அது அந்த ஓனருக்குமே தெரியாது. ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டி கம்ப்ளைண்ட் ஓடிட்டு இருந்தார். வண்டி வந்து என்ன ப்ராப்ளம் வரும்னா, வண்டி ரன்னிங்கில் இருக்கும் போதே திடீர்னு வந்து பவர் லாஸ் ஆகும், அப்புறம் ஸ்லோ டவுன் ஆகிடும், சில டைம் ஐடிங்லேயே ஆஃப் ஆகும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் அவர் ஈஸியாக மாற்றிட்டார். நிறைய வேலை பண்ணிட்டார், இன்ஜெக்டர் சர்வீஸ் எல்லாம் பண்ணி பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட கொண்டு வந்தார். நாமளும் டயக்னோஸ் பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சோம் இதில் டீசல் வந்து இம்ப்யூரிட்டிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த ஒன் ஆஃப் த ப்ராபபிள் காசஸில் லீஸ்ட் சான்ஸ் உள்ளது தான் இது. ஆனாலும் அந்த வண்டியில் இதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரூட் காசாக இருந்தது. கழட்டி பார்க்கும்போது அவ்வளோ வந்து இம்ப்யூரிட்டிஸ் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னா மொத்த டீசல் மட்டும் இல்லை, அந்த டீசலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடிமெண்ட் டெபாசிஷன் ஆச்சு இல்லையா, அதெல்லாம் இப்படி தான் இருந்தது. ஸோ இப்போ என்னாகும், இந்த டீசல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர் போச்சுன்னா இன்ஜெக்டர் காலி. அஃப்கோர்ஸ் வந்து அந்த வண்டியில் நான் ஸ்விஃப்ட்டு டீசல் காரில் நான் இன்ஜெக்டர் மாற்றலை, அந்த இன்ஜெக்டர் கேபிளாக இருந்துச்சு. கேபிள்னா அது வந்து இந்த இம்ப்யூரிட்டிஸை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு ரோபஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் இந்த இன்ஜெக்டர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் தாங்கவே தாங்காது. அதுக்காக அந்த இன்ஜெக்டரை விட இது இன்ஃபீரியர்னு அர்த்தம் இல்லை. அந்த இன்ஜெக்டர் டெக்னாலஜி மேனுஃபேக்சரிங் வேறோ, டிசைன் வேறோ. இந்த இன்ஜெக்டர் டெக்னாலஜி மேனுஃபேக்சரிங்லாம் வேறோ. இதனுடைய வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இதெல்லாம்
இந்த அளவுக்கு இன்ஜெக்டர், இந்த அளவுக்கு டீசல் இம்ப்ரூவ் டீசல்னால் இதெல்லாம் தாங்கவே தாங்காது. இன்ஜெக்டர் காலி. வாங்கி போட்ட நீங்கள் ஒரு 40,000 போட்டு 1.5 லட்ச ரூபா போட்டிங்கன்னா 1.5 லட்ச ரூபா காலி. திரும்ப நீங்கள் 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணி தான் ஆகணும். அப்படி செலவு பண்ணுறது 1.5 lakhsங்கிறது ஒரு பெரிய உங்களுக்கு வந்து ஒரு உங்களால் அஃபோர்ட் பண்ணக்கூடிய மணி தான். அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னா தயவு செஞ்சு ஸ்கோடா, ஃபோக்ஸ் வேகன் இதெல்லாம் வாங்க. வண்டி சூப்பராக வண்டி தான். சரியா? நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.